ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே சுக்கிர பகவான். அவர் வந்து பாருங்க இந்த மாசம் வந்து ஆரம்பிக்கிறப்பயே வந்து சிம்ம வீட்டுல 4ஆம் வீட்டுல இருக்காரு. அது கூட பாருங்க கேதுவோடு சேர்க்கை. ரிஷபராசிக்காரருக்கு நிறைய பேத்துக்கு இந்த நேரங்கள் தான் நிறைய மனசுக்குள்ள வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த நேரங்கள்ல இவங்க வந்து ரொம்ப இதே சமயத்துல இந்த ஒரு மாத காலகட்டம் இவங்க லைஃப்ல ஒரு திருப்பு முனை நல்ல விதமா நடக்க போகுதுன்னு அது என்னவா இருக்கும்? இவங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர். அதே சமயத்துல மலர் மருத்துவம் மூலமா நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர். நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமா இருந்தாலும் சரி, இல்ல ஜோதிட ரீதியா நீங்க கொடுக்கக்கூடிய என்ன ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா அது போய் சேருது அப்படின்னு சொல்லணும். நமக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஆகஸ்ட் மாதம் நடக்குது இல்லையா? சோ இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கியதிலிருந்து முடிவதற்குள் இந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு ராசிக்கும் நடந்தே தீரும், தடம் புரள போகுது அவங்க லைஃப் அப்படின்னா என்ன விஷயம் ஒவ்வொரு ராசிக்குமே தனித்துவமாக நடக்க போகுது அப்படின்னா அது என்ன விஷயமா இருக்கும்? அதை வந்து நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு ஒவ்வொரு ராசிக்கும் மக்களுக்காக நீங்க முதல்ல சொல்லிடுங்க. என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுதுன்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்கம்மா. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவத்துறை எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் நிறைய வந்து ஆலய வழிபாடுகள் நமக்கு மனசுக்கு உடனே நினைவுக்கு வரும். அதை விட சிறப்பானது ஆகஸ்ட் 15. ஆமா, இது வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமா அந்த ஆகஸ்ட் மாதத்தை போற்றி நம்ம வந்து வணங்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடி உள்ள காலகட்டங்கள் நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து எப்படி இருந்ததுங்கிற விஷயங்கள் அந்த இதெல்லாம் படிச்சா தெரியும். அந்த வரலாறு ஆடைகள் அணிய முடியாது, மேலாடைகள் அணியவே முடியாம அடிகிறது கூட தடைகள் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பாருங்க, நம்ம அந்த ஒரு தடையை நீக்கி நமக்கு வந்து இன்னைக்கு பாருங்க நம்ம நினைச்சதெல்லாம் ஆடைகள் அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திரத்துக்காக நமக்கு அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த போராட்ட வீரர்கள் தான். அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கிறணும். கண்டிப்பா. இந்த ஆகஸ்ட் மாசத்துல 4 முக்கியமான கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது. மாசம் பெயரக்கூடிய சூரியன் ஆகட்டும், செவ்வாய் ஆகட்டும். செவ்வாய் வந்து 40 நாள் கூட பயிற்சி ஆவார். அதே மாதிரி புதன் வந்து ஒரு 27 நாள் 28 நாள் கூட பயிற்சி ஆவார். சுக்கிரனும் அதே மாதிரி 27 28 நாட்கள் தான். இந்த 4 கிரக பயிற்சிகளும் பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசத்தே நடக்குது. அப்ப அந்த 4 கிரக பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், அந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கலைன்னா உங்க வாழ்க்கையில தடம் புரளக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. அதே நேரத்துல எந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும், அதுவுமே வந்து இந்த 4 பயிற்சியை வச்சு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள் இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்கன்னு சொல்ல போறீங்க. நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துக்கலாமா? அம்மா, ரொம்ப அழகா இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக பயிற்சிகள் நடக்கிறத பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தடம் புரள போகும் விஷயம் என்ன அவங்க லைஃப்ல, அதே மாதிரி திருப்பு முனையாக மாறக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள இந்த 2 விஷயத்துல என்னென்ன நடக்கும்னு சொல்லுங்களேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியே சுக்கிர பகவான். அவர் வந்து பாருங்க இந்த மாசம் வந்து ஆரம்பிக்கிறப்பயே வந்து சிம்ம வீட்டுல 4ஆம் வீட்டுல இருக்காரு. அது கூட பாருங்க கேதுவோடு சேர்க்கை. அப்படி இருக்கக்கூடிய சுக்கிர பகவானவர் இந்த ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்ச உடனேவும் தன்னுடைய நீச வீட்டுக்கு போறாரு. அப்ப நீச வீட்டுக்கு போறப்ப அவருடைய பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். ஆமா, அப்படி குறையிறப்ப ரிஷபராசிக்காரருக்கு நிறைய பேத்துக்கு இந்த நேரங்கள் தான் நிறைய மனசுக்குள்ள வந்து தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இந்த நேரங்கள்ல இவங்க வந்து ரொம்ப வந்து நண்பர்கள்ட்ட ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவங்களுடைய நண்பர்கள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமா. ஏன்னா ஏதாவது ஒரு தவறான நண்பர்களோ தவறான ஒரு வழிகாட்டுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க இந்த ஆகஸ்ட் மாசத்துலயே அவங்க வாழ்க்கையே பாருங்க தடமாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வீட்டில்
சொல்றத கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். ம். இதே இது ஒரு ஃப்ரெண்டு, அது கூட பாருங்க, இப்ப லேடிஸ் பெண் ஒருத்தர் ரிஷபராசி இருந்தா அவங்களுக்கு பெண் தான் பிரச்சனையாவே இருப்பாங்க. ம், ம். ஒரு பெண் ரிஷபராசியா இருந்தா பெண் கூட ஓ பிரச்சனை கொடுக்கறது ஒரு பொண்ணு பெண்ணா தான். தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசி இந்த ஆண்களாக இருந்தாலும் அப்படித்தான். இன்னொரு ஆண் தான் இவங்களை தூண்டி பிரச்சனை விடுறது, கொடுக்கறது. ஓகே. தூண்டி விடுறது. உன்னால இது முடியும், செஞ்சு பாரு அப்படிங்கிறது. சரி, ஏன் நம்ம செஞ்சுதான் பாப்போமே போய் மாட்டிக்கிறது. ஏன் என்ன அம்மா உள்ளையா இருக்கிற, இப்படியா அவங்க அம்மா கட்டுப்பட்டு இருப்ப, இப்படியா பயப்படுவ அப்படின்னு சொல்ல என்ன சுக்கிரன் அங்க போய் நீச்சமாகறாருல்ல, அப்படி இவருக்குள்ள மனசுல ஒரு வந்துடும், என்ன வந்துடும். சரி சின்னதாக செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையில மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவை கூட தவறாக எடுத்து தடம் மாறக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. ஓகேம்மா. இப்ப இந்த ஒரு மாத காலகட்டம் வந்து இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் நண்பர்கள் கிட்டன்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து எச்சரிக்கை. இதே சமயத்துல இந்த ஒரு மாத காலகட்டம் இவங்க லைஃப்ல ஒரு திருப்பு முனை நல்ல விதமா நடக்க போகுதுன்னு அது என்னவா இருக்கும்? ரிஷபராசிக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து ஆரம்பத்திலேயே பாருங்க 4ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் குருவோட சேர்ந்திருக்காரு. அதே வந்து சூரிய பகவான் ஆகஸ்ட் 17 வந்து சூரியன் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு 4ஆம் இடத்துக்கே போறார். அப்போ 4ஆம் இடங்களுக்கு வந்து கொஞ்சம் பலமாகுது. பலமாகிறப்ப நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ கொஞ்ச நாளே ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு வந்து வீடு சொந்த வீடே இல்லை, எனக்கு எப்போ வீடு கட்டலாம், நான் அடுத்து பார்த்தா நமக்கு 7.5 சனி வேற வந்துடுமே, நம்ம அதுக்குள்ளே வந்து வீடு கட்டணுமேங்கிற எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் 17 31 அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து வரும். அதுவே பெரிய ஒரு திருப்பு முனையாக திருப்பு முனை. ஏன்னா எத்தனை பேருடைய கனவு வந்து ஒரு சொந்த வீடுன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து நல்லா இருக்கு இவங்களுக்கு வந்து. இப்ப இந்த காலகட்டத்துல இவங்க வீடு கட்டுறதோ இல்ல கட்டின வீடு வாங்குறதோ இவங்களுக்கு நல்லதாதான் அமையும். அதுக்கு தனிப்பட்ட முறையில இவங்க எதுவும் பார்க்கணும் அப்படின்றது இல்ல அது சுயசாதகத்தையும் பார்த்துக்கணும். இருந்தாலும் அந்த கோச்சார நிலைகள் பாக்குறப்ப வந்து 4ஆம் அதிபதி வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆட்சி வருவாரு. ஆட்சி வர்றப்ப போய் நம்ம வந்து அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் நல்லா இருக்கும். இந்த காலத்தை அவங்க வந்து பயன்படுத்திக்கிறணும். கொஞ்சம் மாதிரி ஏதாவது கொஞ்சம் கடன் வாங்கி செஞ்சு ஒரு சொத்துக்கள் வாங்கியாச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீண்ட கால தேவைக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கணும். ஓகே. இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி இவங்களுடைய நண்பர்கள் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்றாங்க இந்த மாதத்துல, அதுல இருந்து நான் முன்னெச்சரிக்கையா தப்பிக்கணும்னா இவங்க வாழ்வியல் பரிகாரம் என்ன பண்ணலாம்? இவங்களுடைய வாழ்வியல் பரிகாரம் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இவங்க ஊர்ல இருக்கக்கூடிய செருப்பு தைக்கும் தொழிலாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து இவங்க வந்து குடம் வாங்கி தரணும். கொடை அவங்க ஒரு வெயில தான் தைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கீழே தர விரிப்பு ஒன்றும் அந்த கொடையும் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த மனசுல உள்ள ஆதங்கம் ஃபர்ஸ்ட் குறையும். அதே மாதிரி நண்பர்களால வந்து ஏமாறக்கூடிய வாய்ப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். மனசுல ஒரு தெளிவு வந்துரும். ஏன்னா சொல்றது கரெக்டா தப்பா, நான் செய்யலாமா வேணாமா அப்படி யோசிச்சு. ஏன்னா இவங்க வந்து ஒரு வெயில்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நிழல் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப வந்து மனசுல ஒரு அழுக்க வந்து ஒரு உருவாக்குன நண்பர்கள் வந்து யாருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த அழுக்கு வந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. இப்ப இந்த நண்பன் இருக்கான், இவன் நமக்கு என்ன செய்ய போறான், அது நல்லதா கெட்டதான்னு உணரக்கூடிய தன்மை இந்த வாழ்வியல் பரிகாரத்துல வந்துரும். இப்ப இந்த கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, சொந்த வீடு அவங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இவங்க ஏதாவது வழிபாட்டு முறைகள் பண்ணணுமா? இவங்க வந்து அதாவது கிரகப்பிரவேசம் செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா பாருங்க ஒரு வீடு கட்டக்கூடியான ஒரு அடித்தளம் நாட்டுவாங்க, ஒரு அடிக்கல் நாட்டுறது, அதுக்குள்ள முயற்சி சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டாது வருது, வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அதுக்கு ஒரு பிளான் போடணும், அந்த மாதிரி ஒரு காரியத்தோட ஆரம்பமா இருப்பாங்க இவங்க வந்து. இதுக்கு வந்து அவங்க வந்து இவங்க ஊர்லயே பாருங்க ஏதாவது ஒரு வீடு வந்து பால் காய்ச்சினாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு இவங்க போயிட்டு வரணும். போறது மட்டும் இல்லாம வீடு கெட்ட ஆரம்பிச்சு கெட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கு அதை கெட்டிக்கிட்டு வீடு வேலை நடந்துட்டு இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். கட்டிட்டு இருக்கிற கட்டடத்துக்குள்ள இவங்க போயிட்டு வரணும். இதுதான் பாருங்க காலச்சக்கர யோகம் அப்படிம்பாங்க. இது வந்து ஒருத்தர் வீடு கட்ட நினைச்சாங்கன்னா அந்த வீடு கட்ட பாசிட்டிவ் வைப் வந்து வரும். அப்ப நிறைய பாருங்களேன் நமக்கு வீடே இல்லாம இருக்கும், நம்ம அந்த வீடு கட்டுற பண்ண நமக்கே அந்த கட்டுற எண்ணம் வரும்ல, அந்த மாதிரி வந்து போயிட்டு வந்தாங்கன்னா இப்போ உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் தானாவே தேடி வந்துடும். சூப்பர்மா. எளிமையான வாழ்வியல் பரிகாரம் 2 சொல்லியிருக்காங்க ரிஷபராசிக்கு, கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள இந்த ராசியினர் வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும். ஸோ 4 பயிற்சிகள் நடக்குது. இந்த 4 பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்குமே அதற்குரிய இம்பாக்டை கொடுக்க போகுது. ஸோ இதுலலாம் கவனமா இருந்தீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா தடம் புரளாது அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றிமா. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இதற்குரிய உரித்தான தகவல்கள் வந்து உடனுக்குடனே அப்பதான் உங்களை வந்து சேரும். அதே மாதிரி ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சரி, ஜோதிட ரீதியாகவும் சரி ஆலோசனைகள் தேவைப்படுது, ஜாதகம் பார்க்கணும், இல்ல பொருத்தம் பார்க்கணும், இல்ல ஜாதகமே கணிக்கணும், டேட் ஆஃப் பர்த் தெரியும் கணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை தாராளமாக பார்த்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளுடைய லைஃப்ல கடைபிடிப்பதன் மூலமாக நம்ம லைஃப்ல நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பயிற்சிகள் வந்துட்டு இருக்கு. சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, இப்படி நிறைய பயிற்சிகள் பார்ப்போம். இப்போ கூட டிசம்பர் மாதம் வந்து ராகு கேது பயிற்சியாக போறாரு அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான கிரக பயிற்சிகள் நம்ம ராசிக்கும் நம்ம ஜாதகத்திற்கும் எந்த விதமான பாதிப்புகளையும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க கண்டிப்பா ஒரு முறையாவது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நல்ல காரியங்களுக்கும் சரி, இல்ல நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் சரி, ஜாதகத்தை பார்ப்பதால நிறைய நல்ல பயன்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.